Hi friends, welcome to Chef Martin's Kitchen. நான் தான் உங்க Chef Martin. இன்னைக்கு நம்ம Chef Martin's Kitchenல மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பிரதீபான்னு சொல்லி மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு விரும்பி கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்றேன். அண்ட் இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் டிஷ் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்றேன். அண்ட் இன்னைக்கு பண்ண போற மட்டன் பிரியாணி வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 kg. இது எப்படி குக்கர்ல ப்ராப்பரா நல்லா உதிரியா சாஃப்ட்டா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 500 கிராம், பாஸ்மதி அரிசி 500 கிராம், வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 2 நம்பர், தயிர் 80 கிராம், புதினா தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், ஏலக்காய் 4 நம்பர், பட்டை 1, பிரியாணி இலை 2 நம்பர், கிராம்பு 4 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1/2 கிலோ மட்டனை மேரினேஷன் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா. தயிர் வந்து இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இந்த மட்டனை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 80 ml மட்டும் ஆயில், 1/2 கிலோ பிரியாணிக்கு 80 ml மட்டும் ஆயில் போதுமானது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம். இந்த இன்க்ரீடியன்ட் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸ் ஆனியன் ஆட் பண்ணுவோம். 100 கிராம் ஸ்லைஸ் ஆனியன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த டைமில் இந்த புதினா இந்த ஆனியனோட சேர்த்து இந்த ஆயிலில் வதக்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த புதினாவை ஆட் பண்ணுறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. முதல்ல நம்ம மேரினேஷன்லேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் இதை சாத்தே பண்ணிவிட்டு அடுத்ததில் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் ஒரு சின்ன சாத்தையை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளியும் 100 கிராம் தான், வெங்காயமும் 100 கிராம் தான். இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஓகேவா? தேவையான அளவு உப்பு, நம்ம மேரினேஷன்லேயே உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து போடுங்க. இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இதை வேக வைப்போம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்த்து இதை வந்து ரொம்ப போட்டு நம்ம சாத்தே பண்ணக்கூடாது, அதாவது குக் பண்ணக்கூடாது. இந்த மட்டன் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ லைட்டாக அந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால இதில் வந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து நம்ம 600 ml மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 1/2 மணி நேரம் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ 600 ml. ரைஸ் ஊற வைக்கலாட்டி நீங்கள் 800 ml தண்ணி ஊற்றணும். இப்போ 600 ml தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம மூடி போட்டு கரெக்டாக 7 விசில் மட்டும் வச்சா போதும். நம்ம மட்டனானது சூப்பராக குக் ஆயிரும். இப்போ 7 விசில் கழிச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்.
சூப்பராக குக் ஆகிருக்கு. தண்ணியும் இது போதுமானது. இதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த இருக்க தண்ணியே நமக்கு ரைஸ்க்கு போதுமானது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, அந்த பாஸ்மதி அரிசி இதில் ஆட் பண்ணுறோம். அரை மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணி போதுமானது. ஓகேவா? அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம கூட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிடுவோம். கூட கொஞ்சம் புதினா போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுப்போம். இதை அப்படியே குக் பண்ண தேவையில்லை. நம்ம மூடி போட்டு டைரெக்டாக தம்மில் வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு இதை கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் நல்லா மீடியமில் வச்சு ஒரே ஒரு விசில். இப்போ ஒரு விசில் அடிச்சுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரைஸ் ஆனது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த ரைஸ் ஆனது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நம்ம தண்ணியோட அந்த ரேஷியோலாம் கரெக்டாக இருந்ததுனால நம்ம ரைஸும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா உதிரியாக இருக்குது. மட்டனை பற்றி கவலையே இல்லை. மட்டன் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கோம் சூப்பராக. ஸோ அந்த மசாலாவோட சேர்த்து அந்த ரைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக உதிரியாக இருக்குன்னு. ஸோ இந்த ரேஷியோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மட்டன் பிரியாணி எப்படி நல்லா சாஃப்டாக உதிரியாக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.